ஏடி கக்கூஸ் போயிட்டு தண்ணி ஊத்திட்டு வர மாட்டியா? நான் ஆய் போவே இல்லம்மா. நீ தானே இப்ப போயிட்டு வந்தா கண்ணை தொடச்சிட்டு? அம்மா நான் போவே இல்லம்மா. அப்ப நான் போய் சொல்றேன்னா டைனோசர் முட்டை அளவுக்கு இவ்வளவு பெருசா போய் வச்சிருக்க, தண்ணி கூட ஊத்த தெரியாதா? சும்மா இது என்னடி பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல, முடி வாரிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கேன், சர்ஃப் காலி வச்சு போய் வாங்கிட்டு வா போ. அம்மா எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் தலைவலியா இருக்குமா. நானே போய் வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் செத்துட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். மூதேவி கண்ணு மூஞ்சில இருக்கா இல்ல முதுகுல இருக்கா? ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. டே ஃபுல்லா இந்த கதவு பின்னாடி நின்று வேன் அழுதுகிட்டு இருக்கு. ஏ நகர்றி. எதுக்குமா கூட்டிக்கிட்டு இருக்க? கண்ணு தெரியலையா? எதுக்குமா? இப்பதானமா கூட்டினேன். ஒரு ரூம் எத்தனை முறைமா கூட்டுவீங்க? குப்பை கூட இல்லையேமா. உனக்குதான் இந்த வீட்டு மேல அக்கறை கிடையாது. குப்பையிலே கடப்ப நாய் மாதிரி. நாங்க மனுஷங்க தானே. தள்ளு இங்க இருந்து, எந்திரிச்சு போ. அடியே பக்கத்து கோயில்ல அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. என்னால போய் லைன்ல நின்று அன்னதானம் வாங்க முடியாதுமா. நீ போயிட்டு வா போ. இன்னைக்கு நைட்டு உங்க அப்பா வரட்டும். என் பேச்சை கேட்க மாட்டறல. நீ இருக்குதுடி உனக்கு கச்சேரி. வரட்டும் உங்க அப்பா. அந்த சம்பளத்தை எடுத்து கொடு, எடுத்துட்டு வரேன். அக்கா போன் கொடுக்க கேம் விளையாண்டு தரேன். அதெல்லாம் தர முடியாது, போடா. அப்படியா? அப்ப வெளியே போய் நீ ஒரு அண்ணாவோட போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி தட்டுமா? எடுத்து தொலைசா. நீ எடுத்துட்டு போ. எடுத்துட்டு குழா வர்க்காம குண்டி கழுவுறதுக்கு தண்ணி வரணும்னு சொன்னியே, அதை ரெடி பண்றதுக்கு பிளம்பர் அண்ணா வந்திருக்காரு. வா மா, நான் இப்பதாமா உள்ள வந்தேன். இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான் கக்கூஸ்ல 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் போனை வச்சுக்கிட்டு. வாடி வெளியே.